வந்து சன்னிதானத்திலே பாத பூஜைகள் செய்து மூலாலய கிடங்கள் இறக்கி வைக்கப்பட்டு பின்பு இரண்டாவது திருச்சுற்று அருள்வாய் முகனே யோகா சமர்த்தா சிகினோ பவந்து வாழ்த்தரம் பார்க்க
மாசத்துக்கு ஒரு கூட்டு வாங்கிக்கோ. மாசந்தோறும் ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. உங்களை கொடுப்பேன் பானா வைக்கணும் இல்ல காக்க வைப்பேன் பானா கண்டிப்பா. Hare
அம்பாளுடைய தனிப்பெருங்கருணையினாலே முகாமிடம் சிறப்பாக நடந்தேறி அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள். தத்ரதம் தஸ்மாத் வியாகயாத விதயா பத்வன்னம் பிராப்னுயாத் அராத்யஸ்மா அன்னமித்யாதக்ஷதே ஏதத்தை முகதான்னகாராத்மா முகதாஸ்மா அன்னதம் ராஜ்யதே இது மானுஷீ சமாஜ்ஞா அததைः திருப்திர்
ஆலோசனை பண்ணிக்கிறோம். அறிந்தும் அறியாமலும் சரியாம நமக்கு தெரிஞ்ச நம்ம சக்திக்கு மீறி எல்லாம் செஞ்சிருக்கோம். நீ காத்தது எல்லாரையும் காத்தவரையும் எல்லாரும் நல்லா வச்சிருக்கணும். வாழடி வாழடியா ஒண்ணு வந்து வணங்கணும். நில விழுந்து கும்பிட்டுங்க. அம்மனை வேண்டிங்க நல்ல சரி, அன்னதானத்தை தொடங்கலாம். காக்காக்கி கொஞ்சம் போல சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அன்னதானத்தை தொடங்கலாம். தொடங்கியாச்சா? காக்காய்க்கு கொஞ்சம் வச்சு மகேஸ்வர பூஜை பேர் காக்காய் கொண்டு வச்சுட்டு அன்னதானத்தை தொடங்கலாம். அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு கிடைக்கக்கூடாது. தெரிஞ்சுதா? இந்த வாளியில் வச்சிருக்க எல்லா காப்பும் நாங்கள் கட்டின காப்பு எல்லாத்துக்கும் அதில் முளைப்பாரி இருக்குது. 12 முளைப்பாரி அவ்வளோத்தையும் அதில் கொட்டி கொண்டு போய் ஆளுநர் கொண்டு போய் கடையில் விட்டு சாயங்காலம் கூட விடுங்க. அவசரம் சரி, சூரிய அஸ்தமனத்துக்கு சுந்தரேச சர்மா அவர்களுக்கு ஊர் சார்பாக மரியாதை செய்கிறோம். எல்லாரும் பலத்த கரகோஷங்களை கொடுக்கிறோம். பலத்த கரகோஷங்களை கைப்பற்றி பயந்து வெளிப்படுத்துகிறோம். ஊர் சார்பாக டாக்டர் சுந்தரேச சர்மா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுது. கரகோஷங்களை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும். வச்சிருக்கீங்களா? சீரோ ஓட முடியக்கூடாது. ஒன்றுல ஆரம்பிக்கணும். ஆர்வமாக அனந்த புண்ணியகுலத மதசாந்தி பிரியஸ்டமே அனுஷ்டீயமிதம் ஸ்ரீ முப்பிடாதி அம்பிகாயாக ஆலய மகா கும்பாபிஷேக பூஜா சாத்வன்யம் காமயமான இதம் ஹிரண்யம் சதக்ஷனாகம் ஆச்சாரியாய துப்யமகம் சம்பிரததே சபரிவார சீராய ஸ்ரீ முப்பிடாதி அம்பிகா பிரியந்தாம். எல்லாரும் அமோகமாக ஆனந்தமாக இருக்கணும். குழந்தையை பற்றி உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். எனக்குன்னு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பணம் காசு இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய இந்து மனம் என்னுடைய நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த அம்மனை குழந்தையா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். குழந்தையை பெற்று உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இன்னைக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு கும்பாபிஷேகம் தான் செஞ்சுருக்கோம். கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவு அந்த 48 நாள் முடியும் போது தான் நிறைவு. இன்னைக்கு 75% தான் சக்தி ஏறி இருக்கும். 25% அந்த மண்டல பூஜையில தான் ஏறணும். அதனால மண்டல பூஜையை நான் ஏற்கனவே பத்திரிகையிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பிட்டு போட்டு கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாளைக்கு மண்டல பூஜைகள் நடைபெறும். அவரவர்கள் குடும்பத்தில் உள்ள நட்சத்திரத்திலிருந்து கட்டளை ஏற்றுக்கொண்டு நடத்தவும்னு போட்டிருந்தேன். கட்டளைனா என் வீட்டிலேயே நட்சத்திரம் இருக்கும், உங்க வீட்டிலே நட்சத்திரம் இருக்கும். அதுக்காக 3 அபிஷேகம் பண்ண கொடுக்கல. அபிஷேகம் 1 தான் பண்ண போறோம். அது காலையிலேயா சாயங்காலமானது நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்ப என்ன ஃபாலோ பண்றோமோ அதுதான் அடுத்த 12 வருஷத்துக்கு. தெரிஞ்சுதா? அதனால இந்த கட்டில அந்த அம்மனுக்கு மனமும் நீங்க அபிஷேகங்கள்லாம் பண்ணணும். அபிஷேக பொருட்கள்லாம் மொத்தமா கமிட்டியிலேருந்து வாங்கி வச்சா எல்லாருக்கும் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரசாதம். நித்தியம் யாரும் ஒரு அன்னம் இருக்கணும். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில சக்கரை பொங்கல் போடலாம், திங்கட்கிழமையில பால் பாயசம் அது மாதிரி போடலாம், செவ்வாய்க்கிழமையில புளியோதரை போடலாம், புதன்கிழமையில வெண்பொங்கல் போடலாம், திங்கட்கிழமையில தேங்காய் சாதம் கூட போடலாம், செவ்வாய்க்கிழமையில புளியோதரை போடலாம், புதன்கிழமையில வெண்பொங்கல் பொங்கல் போடலாம், வியாழக்கிழமையில எலுமிச்சம்பழ சாதம் போடலாம், வெள்ளிக்கிழமையில நெய் சாதமும் பால் பாயசமும் போடலாம், சனிக்கிழமையில எள்ளு சாதம்ங்கிற மாதிரி போடலாம். அதனால ஏதாவது நித்தியம் ஒரு அண்ணன் இருக்கணும். அது பூசாரிகிட்ட கலந்து அவங்க சுத்தபத்தமா பண்ணி நிவேதியம் பண்ணுவாங்க. நீங்க மொத்தமா ஒப்படைச்சி இந்த மண்டல பூஜையை நல்ல முறையில பண்ணணும். இப்போ குழந்தை
பிறந்தவுடன் தன்னை போல நடந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணி வச்சிடாது. எப்படி அது குழந்தை தலை இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமா தூக்கி பேணி காப்போமோ அந்த மாதிரி நம்மளை நல்ல முறையில் இந்த மண்டல பூஜையை பண்ணணும். இந்த இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைய போகின்றது. அதனுடைய ஆரம்பம் தான் இன்னைக்கு. ஒரு ஆள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை நாள் செய்யும் என்று சொல்லுவார்கள். ஒரு ஆட்டமே நம்ம ஒரு உதவி கேட்கறோம் அப்படின்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தாலும் அது செய்வாங்க. அது உறவினர்களோ நண்பர்களோ இல்லைன்னா அந்த ஆராய்ந்து போவாங்க, திரும்பி வர மாட்டாங்க. அப்போ ஒரு ஆள் செய்யாததை கோள் செய்யும். கோள் என்றால் நவகிரகங்கள். அந்த கோள் செய்யாததை கூட நாள் செய்யும். நாள் என்றால் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆனால் சில தினங்கள் மட்டுமே நம்மளால் மறக்க முடியாத நன்னாளாக இருக்கும். நம்மளுடைய திருமண நாளா இருக்கலாம், அல்லது குழந்தை பிறந்த நாளா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிறத விட என்றைக்கு தெய்வத்தன்மையோடு இருக்கிறதோ அந்த தன்மை, அந்த அதுவும் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகிவிட்டது. அந்த முப்பராதி வாழையடி வாழையா வந்து வாழ வைப்பார். அவருடைய அருளை என்னங்கிறத நானும் 1340 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். உலகத்தில் 14 கண்ட்ரி போயிருக்கேன். 14 நாடுகளுக்கு. அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் 2004 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, இப்படி நோர்வே, சுவிட்சர்லாந்து, இப்படி எல்லா இடத்துலையும் முருகன் கோவில் எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்களும் நிறைய கோவில் கட்டுறாங்க. யூரோப் கண்ட்ரிஸ்லாம் அவங்க தான் இருக்காங்க. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ எது சொல்ல வேணா, நம்மளுடைய அம்பிகையினுடைய சக்தி தவிர முடியாது. ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய அருள் முன்னிருந்து பண்ணிடும். அவ்வளவு தடசங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவன் ஒண்ணுதான் இந்த உலகத்தில் சாஸ்வதம்னு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த அருள் இன்னைக்கும் உங்களுக்கு கூட இருக்கும். இன்றைய தினம் முதல் எல்லா மக்களும் எல்லா வாழையா வாழ வைக்கப்படுறாங்க. இது சத்தியம். அவருடைய சன்னதியில இருந்து தான் சொல்றேன். இது சொல்லணும், மஞ்சள் புகழ்ச்சி சொல்லணும்ன்றது இல்லை. உங்களுடைய பக்தியில நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு அருள், அவர் வாயால் சொல்ல முடியாது என்னால். அப்படி ஒரு அருள் இன்னைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சது அவ்வளவு ஒரு அருள். அதனால அவ கூடயே உட்கார்ந்து இருக்கா, அவளே கூட இருக்கா. அந்தமே நமக்கு என்ன கவலை. ஆக எல்லாரும் எல்லா மக்களும் நல்ல நல்வழி வரணும். இந்த மண்டல பூஜை முடியும் போது 45 to 48 நாளுக்குள்ள இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, காப்பை விட்டுறாங்கிறத பார்த்துட்டு பஞ்சாயத்தை பார்த்து சொல்லுவேன். அன்னைக்கு நம்ம யாரும் இந்த காப்பை பண்ணணும். கோவிலுடைய பூசாரிக்கு அவருக்குரிய மரியாதையெல்லாம் கொடுத்து தினமும் அந்த மண்டல பூஜையை நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிறத உங்க எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
ஹரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. எல்லாம் வல்ல கருணையே உருவான அன்னை ஆதிபராசக்தி முப்பிடாதி அம்பிகையினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் பரிவார தெய்வங்களுடைய பேரருளாலும் திருநெல்வேலி மாவட்டம் கொழுமடை கிராமம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ முப்பிடாதி அம்பிகையினுடைய திருக்கோவில் பல நூறு வருடங்களாக அவர்கள் முன்னோர்கள் இங்கே அமைய பெற்று வழிபாடு நடந்து வந்தது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக கோவிலுடைய திருப்பணிகள் செய்யாமல் இருந்தது. இன்றைய தலைமுறைகள் நாட்டாமை கோவிலுடைய பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து மிகுந்த பொருள் செலவிலே கடந்த 1.5 வருடங்களாக இந்த கோவிலுடைய திருப்பணிகளை எல்லாம் மிக உயரிய முறையிலே, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கல்லிலான் ஆள கோவில் இந்த கோவில், அந்த கோவில் எல்லாம் கல்லிலான் ஆள இந்த கோவிலை நல்ல முறையில் திருப்பணிகளை 1.5 வருடமாக செய்யப்பட்டு அதன் பிறகு அம்பிகையினுடைய தேவ பிரஷ்னம் பார்க்கப்பட்டு அம்பிகையினுடைய உத்தரவின் பேரிலே யாகசாலைகள் எல்லாம் 7 குண்டங்கள் இங்கே அமைக்கப்பட்டு கடந்த 3 தினங்களாக 4 காலங்களாக சதுர் யுகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களாக 4 காலங்களாக இந்த யாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக அம்பிகையினுடைய திருவருளாலே கிடைக்கப்பெற்றது. ஒரு கும்பாபிஷேகத்தை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செய்துபாரு என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு கும்பாபிஷேகத்தை செய்வதும் ஒன்று, 1000 கல்யாணத்தை திருமணத்தை நடத்துவதும் ஒன்று, 100 வீடை 1000 வீடை கட்டுவதும் ஒன்று, ஒரு கும்பாபிஷேகத்தை செய்வதும் ஒன்று. காரணம், ராஜாமார்கள் தான் அந்த காலத்திலே கோவிலுடைய திருப்பணிகளை செய்வார்கள். ராஜாவினுடைய செல்வத்தில் ஓடுற நதியில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்தால் குறைஞ்சிடாது. ராஜாவினுடைய செல்வத்துக்கு திருப்பணிகளை செய்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் இவர்கள் முன்னோர்கள் மிகுந்த அந்த அம்பிகையின் மேல் பக்தியினால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு புராதனமான ஒரு கோவிலை கட்டி வைத்து இன்பமுற்று எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அதை இந்த தலைமுறை இந்த திருப்பணிகளை செய்து கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுக்கு இணங்க ஒரு அம்பிகையினுடைய அருள், பேரருள் இவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அம்பிகையினுடைய அருளாலே எல்லா மக்களும் எல்லா வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமாக விளங்க வேண்டும். 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும். நீங்காத செல்வத்தை பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்திற்கு ஒத்துழைத்த காவல்துறை, ஒளி அமைப்பு, புஷ்பங்கள், பூக்கள், இப்படி வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், நாதஸ்வர கலைஞர்கள், செண்டவாத்திய கலைஞர்கள், இப்படி எல்லா கலைஞர்களுக்கும் நாம் அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எல்லாம் வல்ல முப்பிடாரி அம்பிகையினுடைய அருளும் கருணையும் எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொழுமடை ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் கோயில் குடைமுழுக்கு திருவிழா 65 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரில் சாமிகள் முப்பிடாதி அம்மன், உச்சிமகாளி அம்மன், காந்தாரி அம்மன், அப்புறம் சொர்லை மாட சுவாமி, கரேடி மாட சுவாமி, வடக்கத்தி அம்மன், நாஞ்சில் நாட்டான் ஆகிய சாமிகள் நிறைய இருக்கிறது. இதுவரை நாங்கள் கும்பாபிஷேகம் பார்க்காத தலைமுறை தற்போது பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதனுடைய இந்த மிகுந்த சந்தோஷம், இந்த பாக்கியங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த டிவி சேனல் பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்கவும் எங்கள் ஊரின் சார்பாகவும், எங்கள் விழா கமிட்டியாளர்களின் சார்பாகவும், இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும், இந்த எங்களது ஊரின் சார்பாகவும் பாதுகாப்பு அளித்த போலீஸ் துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கமிட்டியின் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் ஒளி அமைத்து தந்த பத்தமடை ராஜா சம் சர்வீஸ் அவர்களுக்கும், பந்தல் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், வீரவநல்லூர் சுந்தரேச சர்மா அவர்கள் சாமிக்கும் மற்றும்
மற்றும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொழுமடை திரு முப்படாதியம்பாள் கோயில் கும்பாபிஷேக திருவிழா 65 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இப்போ 2022 ஆண்டு நாங்கள் தொடங்கியிருக்கோம். நல்லபடியாக சிறு சிறப்புமாக கொண்டாடிட்டு வர்றோம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சாயந்தரம் முதல் புதன்கிழமை காலை மதியம் வரை எங்கள் கும்பாபிஷேகத்தை சிறு சிறப்புமாக கொண்டாடி வந்துட்டுருக்கோம். இங்கே திங்கட்கிழமை சாயந்தரம் நாங்கள் யானை ஊர்வலம் ஆற்றிலேருந்து நீர் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு கொண்டு வைக்கும்படி விழா கமிட்டியாளர்கள் அனைத்து பேரும் காப்பு கட்டினவங்க எல்லாமே சேர்ந்து கொண்டாடணும். அடுத்து என்ன மறுநாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக எல்லா பெண்களும் வீடு தவறாமல் மஞ்சப்பால் வச்சு அம்மாளுக்கு தரிசிக்க கொண்டு வந்து தரிசனம் முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு கும்பாபிஷேக ஆராதனை ஃபுல்லாக இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் சிறு சிறப்பமாக விருந்து உண்டு அன்னதானத்தை சாப்பிட்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம் அத்தனை மக்களும். அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை ஆரம்பித்து திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக வழிபெற்றது. எங்களுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் திங்கட்கிழமை சாயங்காலம் பால்குடமா ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் எல்லாரும் தாமிரபரணி ஆட்சியில் போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்தாங்க. யானை ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. வணக்கம். ஸ்ரீ முப்படாதியம்மன் திருக்கோவில் கொழுமடை கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திங்கட்கிழமை 21/4/2023 அன்று மாலை திங்கட்கிழமை அன்று கும்பாபிஷேகம் ஆரம்பித்து புதன்கிழமை மதியம் வரை நடந்து முடிந்திருக்கிறது. மிக சிறப்பாக நடந்தது. திங்கட்கிழமை அன்று சாயங்காலம் மாலை ஊர் மக்கள் எல்லாரும் தாமிரபரணி ஆற்றில் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து ஊர்வலமாக மேலச்செவல் இருந்து கொழுமடை வரை ஊர்வலமாக யானை ஊர்வலம் வந்து எல்லா வீட்டிலும் போய் விழா கமிட்டினர் எல்லாரும் சேர்ந்து வீடு வீடாக எல்லாரையும் தெருவில் வந்து மஞ்சநீரில் பொதுமக்கள் எல்லாரும் வந்து அம்மனுக்கு அபிஷேக தண்ணி கொண்டு வந்து அம்மன் கோயில் வந்து வச்சு பூஜை நடைபெற்றது. 3 நாளாக நடைபெற்று இன்று புதன்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு 3 நேர பூஜை நடந்தது. சிறப்பாக நடந்தது. பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அனைவருக்கும் நன்றி. ஊர் பொதுமக்கள் கமிட்டியார் எல்லாருக்கும் நன்றி.